ஹாய் வீவர்ஸ், நியூமராலஜி பேஸில் ஐபிஎல்லுடைய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம வந்து டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 22வது மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து பஞ்சாப் கிங்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸும் வந்து மோதுறாங்க. ஏப்ரல் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஏப்ரல் 8ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா 8-3 காம்பினேஷன், அதாவது சனியும் குருவும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்க ஃபர்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் பிபிகேஎஸ்ல வந்து பார்த்தோம்னா பிரப்சிம்ரான் சிங் அவருக்கு பார்த்தீங்கன்னா சுமார் தான் வந்து இருக்கும். இவர் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே எப்பயுமே வந்து வர மாட்டார். இவர் எடுக்கிறதா வேணாமான்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணீங்க. அடுத்தது பிரியன் சாரியா ஒரு 25 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அவர்கிட்ட ஓரளவுக்கு நல்லா வந்து விளாண்டுவார். போன மேட்ச் வந்த உடனே வந்து அவுட் ஆகிட்டார். இந்த மேட்ச் நல்லா விளாடுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்தது நேகல் வதரா, இதுக்கு முன்னாடி நடந்த 2 மேட்ச்லையுமே பார்த்தீங்கன்னா 50+ ஸ்கோர் கிட்ட வந்து அடிச்சிருந்தாரு. இந்த மேட்ச்சில் அவ்வளோ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்து இருக்கும். அடுத்ததாக கிளென் மேக்ஸ்வெல், போன மேட்ச் நல்லா விளாடுறவர் வந்து சொல்லியிருந்தோம். நல்லா விளாண்டாரு, ட்ரீம் டீம் வந்து வந்துட்டார். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்கோர் வந்து அடிக்கல. இந்த மேட்ச் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. பவுலிங் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக விக்கெட்ஸ் வந்து எடுப்பார். அடுத்தது மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் கொஞ்சம் சுமாராக வந்து இருக்கும். அடுத்ததாக சூரியன் செட்ஜ், அவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் தான் வந்து இருக்கும். பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்க வந்து முடியாது. அடுத்து சசங் சிங், அவர்கிட்ட வந்து ஒரு 25 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு பெரிய ஸ்கோர் வந்து அடிச்சிட மாட்டார். போன மேட்சே வந்து சொல்லியிருந்தேன், ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து போன மேட்ச்சில் வந்து அதுக்கு முன்னாடி நடந்த 2 மேட்ச் அளவுக்கு ஆட மாட்டார்னு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து அவுட் ஆகிட்டார். இந்த மேட்ச் அப்படி அவுட் ஆகிட மாட்டார். அதே நேரம் ஒரு பெரிய ஸ்கோர் வந்து அடிச்சிட மாட்டார். ஒரு மீடியமான ஸ்கோர் வந்து அடிப்பார். அதாவது ட்ரீம் டீம் வர அளவுக்கான ஒரு பாயிண்ட்ஸ் வந்து எடுப்பார். அடுத்ததான் ஹர்ஷ்தீப் சிங் 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து யஸ்வேந்திரா சாகல் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து லாக்கி ஃபெர்குசன் 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மார்க்கோ யான்சன் அவர் வந்து 1 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்ததாக சிஎஸ்கேல வந்து பார்த்தோம்னா டெவான் கான்வே ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து ருத்ராஜ் கெய்க்வாட் ஓரளவுக்கு நல்லா வந்து ஆடிவார். அவர்கிட்ட வந்து ஒரு 25+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது சிவம் துபே, இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இந்த மேட்ச் ஒரு டீசெண்டான ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் வந்திருக்கு. அவர்கிட்ட வந்து ஒரு 25 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக விஜய் சங்கர், அவர் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்து தோனி வந்து ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து ரவீந்திர ஜடேஜா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ரவிச்சந்திரன் அஸ்வின் 1 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து ரச்சின் ரவீந்திராவுக்கு நல்லா வந்து இருக்கும். ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை செகண்ட் பேட்டிங்கை பொறுத்து எல்லாமே வந்து மாறும். டெலிகிராம் சேனல் அதை பற்றி நான் அப்டேட் வந்து பண்ணியிருப்பேன். அடுத்து முகேஷ் சௌத்ரி 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்திருக்கு. கலீல் அகமது 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து நூர் அகமது 3 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. நான் போன மேட்ச்லேயே வந்து நூர் அகமதை பற்றி தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன். போன சிஎஸ்கே மேட்சோட வீடியோவில் நூர் அகமது வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த மாதிரி 4 விக்கெட்டோ 3 விக்கெட்டோ வந்து அந்த மேட்ச் வந்து எடுக்க மாட்டார். 1ஓ 2ஓ மட்டும்தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சில் வெறும் 1 விக்கெட் மட்டும் தான் வந்து எடுத்திருந்தாரு. ஆனால் இந்த மேட்ச் அப்படி கிடையாது. இந்த மேட்ச் அதிக விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. முக்கியமாக சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறப்போ அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்து மதீசா பத்திரனா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ 2 டீமை சேர்த்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ பிரியன் சாரியா, கிளென் மேக்ஸ்வெல், ஸ்ரேயாஸ் ஐயர், ஹர்ஷ்தீப் சிங், யஸ்வேந்திரா சாகல், லாக்கி ஃபெர்குசன், டெவான் கான்வே, ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா, நூர் அகமது, கலீல் அகமது, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இது வந்து ஒரு காமனான ப்ரெடிக்ஷன் தான். எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க, எந்த டீம் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கிறத பொறுத்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நிறையா வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது இந்த மேட்ச்சில். ஸோ டாஸ் போட்டதுக்கப்புறம் மறந்துடாமல் டெலிகிராம் சேனலில் நான் வந்து பிளேயர்ஸ் வந்து கொடுப்பேன். அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. வெறும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு டீம் வந்து போடாதீங்க. டெலிகிராம் சேனலை வந்து செக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்க. நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ பஞ்சாப் கிங்ஸில் பிரியன் சாரியா, கிளென் மேக்ஸ்வெல் இவங்க 2 பேரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணலாம். சிஎஸ்கேல வந்து பார்த்தோம்னா ரச்சின் ரவீந்திரா, நூர் அகமது இவங்க 2 பேரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணலாம். நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.